இன்றைய நாள் 6/10/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனிஷா தமிழின் பிரதான செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நிறைவேற்றம். மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் ஆபத்து, எடுக்கப்பட்டுள்ள அவசர முடிவு. வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பியவர் விமான நிலையத்தில் கைது. கரூரில் 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவ விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணைய கைதிகளை விடுவிக்க கமாஸிற்கு காலக்கெடு, ட்ரம்ப் பதில். வரலாறும் வரைபடமும் மாறும் என எச்சரித்த இந்தியா, உடனடியாக பதிலளித்த பாகிஸ்தான் ராணுவம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இறுதியாக இன்று 6ஆம் நாள் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறுதல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளினால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு அதனை இன்று முன்வைத்த பிரதான 5 நாடுகளுக்கு மேலாக மேலும் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்து இருந்ததோடு இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதேவேளை இந்த தீர்மானம் நிகழ்ச்சி நிரல் 2 கீழ் இருப்பதனால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் குறிப்பாக மையக்குழு நாடுகளிடமும் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளரை நியமிக்க அழுத்தம் கொடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் துபாயில் 3.5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் நாடு திரும்பியுள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த பணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 1.35 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய 9,000 பிளாட்டினம் சிகரெட்டுகள் அடங்கிய 45 கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபரை எதிர்வரும் 8ஆம் நாள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணைகளுக்காக முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பு ஒன்றை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளதனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ ஜமஹே கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் 2 வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை ஊபா பரணகம பகுதியில் வசிக்கும் 44 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் தனது 2 மகள்களையும் பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியிலாக அத்துமீறலுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் அம்பஸ்தேவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பாதிப்புக்குள்ளான இருவரும் தற்போது 23 மற்றும் 29 வயதுடைய அவரது சொந்த மகள்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தந்தை முன்னெடுத்த அத்துமீறல் செயற்பாடு தொடர்பில் 2 மகள்களும் அம்பகஸ்புவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டு சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்வது இந்திய செய்திகள். கரூரில் நடந்த விஜய் பரப்புரையில் 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐடி குழு அதிகாரிகளாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி விமலா IPS, CS, CID
SP சியாமலா தேவி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் அக்குழுவில் மேலும் 8 அதிகாரிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் தடகவியல் துறை அதிகாரிகள், 3 காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என மொத்தமாக 8 பேர் குழுவில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கரூர் சென்ற SIT குழு முதற்கட்டமாக சம்பவ இடத்திலிருந்து விசாரணையை துவங்கியது. தாவேகா நிர்வாகிகள், பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்கிய காவல்துறையினர், பாதிக்கப்பட்ட மக்கள் என தனித்தனியாக சம்மன் அளித்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகளின் தகவல்கள் தெரிவித்துள்ளன. பாமக நிறுவனர் ராமதாஸ் இதயம் சம்பந்தப்பட்ட பரிசோதனை காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு 7 மணி அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரை மருத்துவ கண்காணிப்பில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் ராமதாஸை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து 2 நாட்களாக அதே மருத்துவமனையில் சளி மற்றும் இருமலுக்கு சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் திகதி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். நவம்பர் 6 மற்றும் 11 என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் அறிவிப்பை வெளியிட்டார். பீகார் சட்டமன்றத்திற்கான பதவிக்காலம் வரும் நவம்பர் 22ஆம் நாளுடன் முடிவடைகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2022ஆம் ஆண்டு தேர்தலில் கொரோனா தொற்று நோய்க்கு மத்தியில் 3 கட்டங்களாக அக்டோபர் 28 முதல் நவம்பர் 7 நாள் வரை நடைபெற்றது. இம்முறை ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. பீகாரில் மொத்தம் 243 சட்ட சபை தொகுதிகள் உள்ளன. முதல் கட்டத்தில் 121 தொகுதிகளுக்கும், 2வது கட்டத்தில் 122 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கிறது. தற்போது ஜனநாயக கட்சி ஆட்சி செய்து வருகிறது. நிதிஷ்குமார் முதலமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது அவரிடம் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸிற்கு காலக்கெடு நிர்ணயிப்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு விரைவில் நிர்ணயிப்போம். சில சந்திப்புகள் நல்லவிதமாக இருந்தன. இஸ்ரேலை சுற்றியுள்ள இஸ்லாமிய, அரபு மற்றும் பலருடன் ஹமாஸுடனும் சந்திப்புகள் நல்லவிதமாக அமைந்தன. அவை பலன் தரும் போல தெரிகிறது. சிறிது காத்திருந்து என்ன ஆகின்றது என்று பார்ப்போம் என பதிலளித்தார். திபெத்தில் எவரெஸ்ட் சிகரத்தின் சார்பில் கடுமையான பனி புயல் தாக்கியுள்ளது. மலையின் கிழக்கு பகுதிகளில் இருந்த முகாம்களில் 1000க்கும் அதிகமானோர் இந்த பனி புயலில் சிக்கியுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடம் 4900 மீட்டர் அடி உயரத்தில் அமைந்துள்ளது. அங்கு செல்வதற்கான பாதையை மறைத்திருக்கும் பனியை அகற்றும் பணியில் நூற்றுக்கணக்கான உள்ளூர் மக்களும் மீட்புக் குழுவினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் ஊடகங்களின் படி தற்போது வரை சுமார் 350 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். பக்கத்தூரான குடாங்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தெரிவிக்கின்றது. உள்ளே சிக்கியுள்ள மேலும் 200 பேர் வரை தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இந்திய ராணுவ தளபதி உபேந்திர துவிவேதி ஆபரேஷன் சிந்தூர் பற்றி குறிப்பிட்டு, பாகிஸ்தான் வரலாற்றிலும் வரைபடத்திலும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அந்நாட்டு அரசு ஊக்குவிக்கும் பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த இந்தியாவின் கருத்திற்கு பாகிஸ்தான் இராணுவத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு உடனடியாக எதிர்வினை ஆற்றியுள்ளது. அதில் பாகிஸ்தானை வரைபடத்திலிருந்து துடைத்தெறியும் நோக்கம் இருந்தால் இந்தியா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சூழல் எழுந்தால் 2 பக்கங்களிலும் இழப்புகள் இருக்கும் என தெரிவித்துள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.